நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி தனுஷ்கோடியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாலை போக்குவரத்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரயில் போக்குவரத்து, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடல் வழி போக்குவரத்து. ஸோ அப்போ மூணுமே ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நகரமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அது யோசிச்சு பார்க்குறப்போ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ இது வந்து மிகப்பெரிய வணிகம் நடந்து கொண்டிருந்த ஒரு இடமா தான் சொல்கிறாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேருந்து டைரெக்டாக நம்ம ஸ்ரீலங்கா போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரு நகரமாக இருந்த இடம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன எச்சங்களை மட்டுமே விட்டுட்டு போயிருக்கு. ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு புயல் ஒரு நகரத்தையே வந்து புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க நம்ம அடுத்ததான் இந்த துறைமுகத்துக்கு தான் போக போகிறோம். துறைமுகத்தோடைய சுவாரஸ்யம் என்னென்னு நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நிறைய விஷயங்கள் தெரியாமலே நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில்டிங் இருக்குது, அது என்னத்துக்கு இருக்குன்னே தெரியல. ஒரு குட்டியான பில்டிங்லாம் நிறையா இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் சொன்னாங்க, அதுக்கான தடயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா 100க்கு 150க்கு மேலேயான வீடுகள் வந்து கடலுக்குள்ளேயே போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. பட் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம்.